பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்திட, பொருளாதார வளர்ச்சியை நிலைநாட்டிட இவற்றுள் எது மிக பொருத்தமானது? புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள்? பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் விளக்கம் யாது? கேட்டு பயன்பெறுவோம். வாருங்கள் தோழர்களே. பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்திட, பொருளாதார வளர்ச்சியை நிலைநாட்டிட, நிலை நிறுத்தல், நிலை நாட்டல் எனும் இவற்றில் எது மிகவும் பொருத்தமானது என காண்போமா? நிலை இரண்டிலும் உள்ளது. ஆனால் அதனை தொடர்ந்து வரும் சொற்களில் எது அங்கிருக்க மிக பொருத்தமானது என காண்போமே. நிறுத்தல் என்றால் நிற்கச் செய்தல் என்பது பொருள். நாட்டல் என்பதற்கு நடச் செய்தல் என்பது பொருள். நடுதல் அல்லது நாட்டல் என்பதற்கு என்ன பொருள்? நிற்க வைத்தல் என்பதுதானே. ஆகவே இரண்டும் வேறுபாடற்றவை எனலாமா? ஒன்றை நிறுத்த வேண்டும், மற்றொன்றை நட வேண்டும். இரண்டுக்கும் விளைவு ஒன்றே. ஆயினும் நிறுத்தலுக்கும் நாட்டலுக்கும் நுண்ணிய வேறுபாடு உண்டு. பெரும்பாலான பழமொழிகள் மாந்தரின் வாழ்வில் இயல்பாக உருவாகி பொருள் நிரம்பிய நன்மொழிகளே ஆம். ஆனால் எல்லா பழமொழிகளும் உண்மையானவை என்றோ நம்பத்தக்கவை என்றோ கூறிவிட முடியாது. சில பழமொழிகள் வெறும் ஓசை இன்பம் கருதி உண்டாக்கப்பட்டு வழக்கில் நிலைத்து விட்டனவாகும். அவற்றை நம்பி சீரழியும் மாந்தர் பற்பல உண்டு. அத்தகைய சில பழமொழிகள் இவை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, செவ்வாய் வெறுவாய், அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானை பொன், கேட்டை நட்சத்திரம் கேட்டாரை அடிக்கும், மூல நட்சத்திரம் மூல புருடனுக்கு ஆகாது, ஏரோட்டும் தம்பிக்கு இடது கை மச்சம், உத்திராட பிள்ளை ஊரோட கொல்லை என்று இந்த பழமொழிகளெல்லாம் வெறும் ஓசை நயத்துக்காக ஏற்பட்டவை என்று புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். போக்கு காட்டி கள்வன் ஒருவன் காவலரிடமிருந்து தப்பி ஓடுகிறான். காவலர் பின் தொடர்ந்து அவனை பிடிக்க ஓடுகின்றார். அக்கள்வன் நேரே ஓடுவான் போல் காட்டி திருப்பத்தில் திரும்பி ஓடுகிறான். உண்மையை உணராத காவலர் அவன் காட்டிய போக்கையே நம்பி பின்பற்றி ஓடி இளைத்து ஏமாறினர். கள்வனோ அச்சமின்றி பொறுமையாக தான் போகும் இடத்திற்கு போய் சேர்ந்தான் என்று விளக்குகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் பழமொழிகளுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?